தேவி, ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டேன். குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்னை லவ் பண்றா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அன்புள்ள ரசிக பெருமக்களே, எங்களது தி எக்ஸலண்ட் அசோசியேஷன் பெருமை நடிக்கும் பழுவாளர்களின் நாடகத்தை கண்டு ரசிக்க இருக்கிறீர்கள். நாங்கள் முன்பு கூறியபடி இந்த நாடகத்தின் ஆரம்ப நேரத்தில் நடந்த 10 குழுக்களில் பரிசு எண் 247 செல்வி தேவி என்ற பெயருக்கு கிடைத்துள்ளது. இப்பொழுது தேவி அவர்களுக்கு எங்களது நாடக இயக்குனர் திரு ரவி அவர்கள் திருமாங்கலத்தை பரிசாக வழங்குவார். ஏங்க, நேத்து என் நாடகத்தை பாத்தீங்க, ஒண்ணுமே சொல்லல. நேத்து நடந்தது நாடகமா எனக்கு தெரியல. ஏன்? வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம் தாலி. நேத்து அதை பல பேருக்கு முன்னால பரிசு பொருளா கொடுத்தீங்க. அதை நானே என் கழுத்துல கட்டிக்க முடியாது. நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நில்றா, கதவை சாத்திரே. சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுட்டு இருக்கிறியா? எதிர்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லையில உங்க 2 பேரையும் பார்த்தேன், கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா, உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி, ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன்.
வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு. ஆமா, வர சனிக்கிழமை பல்லவி தியேட்டர்ல நைட் ஷோக்கு ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கலையே எதுக்கு? நானும் எங்க அப்பா படத்துக்கு வருவோம். ஆமா, நீ உங்க அப்பன படத்துக்கு வந்து நான் என்னத்த பண்றது? சரி சரி, அதுக்குள்ள தெரிச்சுக்குவீங்களே. சரி வாங்க, 2 பேரும் இந்த பக்கம் போவோம். எதுக்கு இந்த பக்கம்? ஏற்கனவே எங்க அப்பா நம்ம 2 பேரும் காந்தி பார்க்ல பார்த்துட்டு ஒரே கத்தல். வழக்கம் போல 8 மணிக்கு மொட்டை மாடி. ஓகே ஓகே, பாய். பாய். என்னடா இது சத்தம்? ஒண்ணு இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? அந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமான வேலையெல்லாம் பண்ற மாதிரி நமக்கு அபிப்பிராயமே கிடையாது. அப்புறம் என்ன கையில பையில? பாக்கெட்ல வைக்க முடியல, அதனாலதான் என் ஃப்ரெண்டு குமார் நாளைக்கு மெட்ராஸுக்கு போறான். அதனால என்னோட 2 கதையை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். எதுக்கு? அந்த ஊர் பேப்பர் கடையில கிலோவுக்கு 2 ரூபாய் அதிகமா கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, உட்காரு. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர், ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? இல்ல. 5 ரூபீஸுக்கு? இல்ல. 2 ரூபீஸுக்கு? இல்ல. 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இல்ல. 1 ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? மிஸ்டர், ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? 5 ரூபீஸுக்கு? 2 ரூபீஸுக்கு? 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இது பாருங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவும் சொல்லாம இருக்கவும் முடியல. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு மெட்ராஸ் போறது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச லட்சியத்தை நிறைவேற்ற போறீங்க. உங்களை போக வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அதுல என்னோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. தேவி, உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உன்னை நான் என்னோட கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரே வழிதான் தெரிஞ்சது. என்ன? கொஞ்சம் இருங்க வரேன்.
ரூபா கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? எதுக்காக அழற? நான் எடுத்த முடிவு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நீ என்ன சொல்ற? நீங்க போறதுனால தயவு செஞ்சு இந்த தாலியை கட்டிட்டு போங்க. தேவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கிறதுனாலதான் நான் இதை கட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். வீட்டுல இருக்கும்போது சரி, ஆனா வெளியூர் போகும்போது வீட்டை கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால பூட்டிட்டு போறோம். அது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி பாதுகாப்பு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தயவு செஞ்சு இதை மறுத்துறாதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்னால இப்பவே உங்க கூட ஓடி வந்துட முடியும். ஓடி போயிட்டாங்கிற பேர் எனக்கும், இல்ல இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேர் உங்களுக்கும் தரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை கட்டிடுங்க. தேவி, நீ புரியாம பேசுற. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. எனக்கு தெரியும். அம்மி மிதிச்சு பறந்துட்டு பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும், இந்த இடத்துலயே தாலி கட்டினாலும், என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான். தேவி, இது பெரியவங்க 4 பேர் சாட்சியை வச்சு நடக்க வேண்டிய விஷயம். அப்படியே நான் விரும்பி கட்டினாலும் நீ தூங்கும் போது கூட அதை கழட்டிட முடியும். நான் தூங்குனா தானே கட்டுறதுக்கு.